வீரதீர சூரன் படம் அறிவிக்கும் போதே வந்து அது 3 பாகங்களா எடுக்க போறோம்னு தான் அறிவிச்சாங்க. ஆமா. இந்த மண்டேலா, மாவீரன் படங்கள் பண்ணா அஸ்வின், மடோனா அஸ்வின். மடோனா அஸ்வின்ட்ட ஒரு கதை கேட்குறாரு. லெவல் போகணும் அப்படின்னா, அப்புறம் லோகேஷ் மாரி ஒரு டைரக்டர், அட்லி மாரி ஒரு டைரக்டர்ன்னு விக்ரமுக்கு ஆசைப்படுறாரு. ம். ஆனா அவங்கலாம் வந்து ரொம்ப டைட்டா இல்ல. இருக்காங்க. இல்ல. ஏன்னா ஜெயிலர் வந்து பெரிய ஒரு வெற்றிய குடுத்தது. வசூல் ரீதியாவும் தமிழ் சினிமாவோட ஒரு உச்சத்த தொட்ட படமா இருந்துச்சு. கே.எஸ். ரவிக்குமார் மாரியான ஆட்கள மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தாரு. ம். ஆனா அதனுடைய வெற்றி வந்து திரும்பவும் ஆமா, அவங்கள வெற்றி வந்து வந்தா எல்லாத்தையும் எல்லாம் மறந்து ஆமா, ஆமா. அதான். இணைஞ்சுட்டாங்க. வெறுமனே நெல்சன், ரஜினிகாந்த்ன்னு இல்லாம ஆடட் ஃபேக்டர்ஸா வந்து அவர் பாலையா வராருன்றது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. பாலாவுடைய அடுத்த படம் என்ன பெரிய ரகசியமா இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. திரைக்கதை எழுதுறதுக்காக தான் அங்க போயிருக்காரு. ம். அவர் வந்து அந்த திரைக்கதை முழு வடிவம் பண்ணிட்டு தான் அத பத்தி வெளியில பேச போறாரு. ம். இப்ப விக்ரம் சும்மா இருக்காருன்றீங்க. பாலாவுக்கும் ஒரு புதுமுகத்த போற சூழ்நிலைய விட்டுட்டு, விக்ரமும் பாலாவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாமே. சேது 2 மாதிரி.